முதல்ல தங்கம் விலை ஏறும், அப்புறம் வெள்ளி விலை ஏறும், 3வது காப்பர் விலை ஏறும், 4வது ஆயில் அண்ட் கேஸ் கண்டிப்பாக விலை ஏறும். வெள்ளியும் ஒரு ஆஸ்பீஷியஸ் மெட்டல். தங்கம் எப்படி ஆஸ்பீஷியஸோ, தங்கம் அளவுக்கு ஒரு ஆஸ்பீஷியஸ்னு சொல்ல முடியாது. வெள்ளி ஒரு நிச்சயமாக ஒரு ஆஸ்பீஷியஸ் மெட்டல், அது ப்ரீஷியஸ் மெட்டல் அது. ஸோ வெள்ளியை வாங்குங்க. தங்கம் ஒரு 15% இருக்குன்னா வெள்ளி ஒரு 5% அளவுக்கு வாங்கி வைங்க. வெள்ளி விலை ஏறுறதுக்கு அதோட ப்ரீஷியஸ் தன்மையும் ஒரு காரணம், இண்டஸ்ட்ரியல் யூட்டிலைசேஷனும் ஒரு காரணம். அதையும் தாண்டி இது வரைக்கும் லாஸ்ட் ஒரு 500 வருஷமாக எந்தவித சென்ட்ரல் பேங்க்ஸுமே தங்கத்தை தவிர்த்து, யூஎஸ் பாண்டை தவிர்த்து, யூஎஸ் டாலரை தவிர்த்து வேறு எதையும் வாங்கினதே கிடையாது. முதல் முறையாக 2 மாதத்துக்கு முன்னாடி ரஷ்யாவும் சவுதி அரேபியாவும் வெள்ளியை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய ட்ரிகர் பாயிண்ட். ஒன்று புரிஞ்சுக்கணும், இது பேர் கமாடிட்டி சைக்கிள். முதல்ல தங்கம் விலை ஏறும், அப்புறம் வெள்ளி விலை ஏறும், 3வது காப்பர் விலை ஏறும், 4வது ஆயில் அண்ட் கேஸ் கண்டிப்பாக விலை ஏறும். ஒன்றுத்துக்கு ஒன்று நிறைய இன்டர் ரிலேஷன்ஷிப் இருக்குது. இது ஒரு கமாடிட்டி சைக்கிள். இப்போது தங்கம் விலையை பார்த்துட்டோம், வெள்ளி விலையை பார்த்துட்டோம், காப்பர் விலையேற்றத்தை பார்ப்பீங்க, ஆயில் விலையேற்றத்தை பார்ப்பீங்க. உடனே நடக்குமானா நடக்காது. பட் இது 4மே ஒன்றுத்துக்கு பின்னாடி ஒன்று விலையை ஏற்றியே இருக்கும். இது ஒரு சைக்கிள்.